சொல்ல முடிஞ்சா சொல்லியிருப்பான்ல. சொல்ல முடியாத வேதனை தானே அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கா. யாருக்கிட்டே ஒரு நாள் அந்த பொண்ணு மூஞ்சி சொல்லிச்சு பேசினது நான் பார்த்தது இல்ல. சிரிச்ச முகமாதான் இருப்பா, என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாயா. பிரச்சனைன்னு வந்தா ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னு இன்னொரு பிரச்சனை வந்தா இதை கடந்து போறதுதான் மக்களோட இயல்பா வச்சிருந்தாங்க. ஆனா இப்படி பெண்களுக்கு நடக்கிற விஷயங்களை கடந்து போனோம்னு சொன்னோம்னா நியாயமே கிடைக்காம போயிடும். அதனால இதை இதோட விடாம அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை அப்படியே நாங்கள் நீடிச்சு தான் கொண்டு போவோம். பரவாயில்ல, அடுத்த பிரச்சனை வந்தோன்னே இதை மறந்துட்டு அடுத்த வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது இல்லாம பெண்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கான சரியான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் எல்லாரோட போராட்டம் இதே மாதிரி உறுதியாக தான் இருக்கும். அது நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கூடிய விரைவில் கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை எல்லாருக்கும் ஒரு படிப்பனையாக இருக்கணும். இது பெண்கள் உடனே பாவம், ஐயோ அந்த பொண்ணு என்ன பண்ணும், சொல்ல முடிஞ்சா சொல்லியிருப்பான்ல. அவன் என்ன வேதனை சொல்ல முடியாத வேதனை தானே அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கா. எங்க குழந்தையிலேருந்து அந்த பொண்ணு நான் பார்க்குறேன், அவ்வளோ சாஃப்டான குழந்தை. யாருக்கிட்டே ஒரு நாள் அந்த பொண்ணு மூஞ்சி சொல்லிச்சு பேசினது நான் பார்த்ததில்லை. சிரிச்ச முகமாக தான் இருப்பா, என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாயா. அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் கண்ணை மூடி எங்களால் நல்லா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அது அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அவளை பார்க்காதவங்களுக்கு கூட அந்த நிலைமை தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். எல்லாரோட ஒத்துழைப்பும் எப்போ அவங்க குடும்பத்துக்கு இருக்கும். அவங்களுக்கு கூடிய விரைவில் பனிஷ்மெண்ட் அது இந்த உலகத்துக்கே ஒரு பாடமாக இருக்கணும்.